ஒரு ஸ்பைசி கார்லிக் லோடட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் தாவத் பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறேன். அதோட டெக்ஸ்டர் நல்லா வரும். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை கழுவி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி ஊற வச்சுட்டு சமைச்சோம்னா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அரிசி உடஞ்சி போயிடும். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக வரும். இப்போ ஊற வச்சு வடித்த அரிசியை குக்கரில் போட்டுடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வீதம் தண்ணி சேர்த்திக்கலாம். இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 2.25 கப்பு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். பாதி உப்பு இப்போவும், மீதி உப்பு தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் ரெடி. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த ரெசிபியோட செகண்ட் ஸ்டெப் கார்லிக் கிறிஸ்ப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுடலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் எப்பவும் வைக்காதீங்க. இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் போட்டுக்க போகிறோம். ஒரு பே லீஃப், அதாவது பிரியாணி இலை ஒன்று போட்டுடலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துறேன். ஒரு 5 நம்பர் கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஸ்டார் அனீஸ் நட்சத்திரப்பூ அதையும் போட்டுடலாம். நான் இங்கே 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பூண்டு பல் வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பூண்டை இப்போ இதில் சேர்த்திடலாம். லோ ஃப்ளேம்லேயே இது வணக்கணும், கைவிடாமல் வணக்கணும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்க அப்படின்னா பூண்டு பேனுக்கு ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு கருப்பாயிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கணும். இப்போது இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இனி ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சில்லிஸ் கம்மியாக போட்டுக்கோங்க. சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் இதையும் ஒரு வாட்டி வணக்கி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம சோயா சாஸ் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்திக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது அடுப்பை அணைச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம முதல்ல ஆயிலில் ஸ்பைசஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு டாங்ஸ் வச்சு எடுத்துடலாம். மை டியர் ஸ்பைசஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு த ஃப்ரைட் ரைஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். நம்ம சில்லி கிறிஸ்ப் ரெடி. இது பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இது வெஜிடபிள்ஸ்க்கு, மோமோஸ்க்கு, ஸ்டிர் ஃப்ரைக்கு எல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்லிக் கிறிஸ்ப் இஸ் ரெடி. இப்போ 3rd ஸ்டெப் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இந்த வாக்கில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துறேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ண வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட்ஸை நான் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸையும் சேர்த்திடலாம். இங்கே 2 கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் கேபேஜ் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். கேபேஜோட ஃப்ளேவர் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் மற்ற வெஜிடபிள்ஸை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எப்பவும் சேர்த்துங்க. சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் இந்த வாக் பற்றி கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜ்ஜீஸ் குக் பண்ணும்போது உப்பு முதல்லையே போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வர பார்க்கும், சொதான்னு போயிடும். நல்லா கிறிஸ்பாக வெஜிடபிள்ஸ் வேணும்னா உப்பு முதல்லையே போடாதீங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு 3/4 குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சமாக போடுங்க, வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கொடமிளகாயையும் போட்டுடுறேன். இதெல்லாம் போட்டுட்டு 1 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. கொடமிளகாய் நிறைய நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸை இப்போ இதில் சேர்த்திடலாம்.
ரைஸை சேர்த்திட்டு கேஸோட ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்லிக் கிறிஸ்பையும் இதோட சேர்த்திடலாம். நல்லா பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இங்கே ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர், வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். பட்டர் சேர்த்துனிங்கன்னா நம்ம ரைஸ் நல்லா வெல்வெட்டியாக ஷைனிங்காக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டால் எல்லாமே நல்லா தானே இருக்கும் இல்லையா? நீங்கள் வீக் டேயில் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேர்த்த வேண்டியதில்லை, உங்கள் இஷ்டம். கார்லிக் கிறிஸ்ப் ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பரவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸில் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்பைசி கார்லிக் லோடட் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.